ஒரு 10,000 மூவிஸ், அட்லீஸ்ட் ஒரு 4,000 மூவிஸ், அட்லீஸ்ட் ஒரு ஒரு 10,000 புக்ஸ், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ட்ரைனிங், கொஞ்சமாவது அந்த ஆசீர்வாதம், கொஞ்சமாவது யூனிவர்சல் லா பர்மிஷன், அப்புறம் எர்த் லா பர்மிஷன், இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு மூவியை புக் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஒவ்வொரு மூவிக்குமே 10,000 புக்ஸு, 4,000 மூவிஸு, கொஞ்சமாவது ஆசீர்வாதம், யூனிவர்சல் லா பர்மிஷனு, எர்த் லா பர்மிஷனு. மறுபடியும் இன்னொரு மூவிக்கு அதே மாதிரி ஒரு 10,000 புக்கு, அட்லீஸ்ட் அடுத்த டைமெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமான மூவிஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 10,000 மூவிஸு, ஒரு ஆசீர்வாதம், யூனிவர்சல் லா பர்மிஷனு, எர்த் லா பர்மிஷனு. அடுத்த மூவிக்கும் அதே மாதிரி தான் 10,000 புக்ஸு, 10,000 மூவிஸு, யூனிவர்சல் லா பர்மிஷனு, எர்த் லா பர்மிஷனு, அப்படின்னா தான் ஒரு மூவி புக் ஆகும். அதுக்கு அடுத்த மூவிக்கும் அதே மாதிரி தான் ஒரு 10,000 புக்ஸு, 10,000 மூவிஸு, யூனிவர்சல் லா பர்மிஷனு, எர்த் லா பர்மிஷனு இருந்தால் தான் மூவி புக் பண்ண முடியும். இதுதான் ஸ்டேட்டஸ். ஓகே, அப்படின்ற ஒரு நிலையில் நான் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, எடுத்தவங்க டக்கு டக்குன்னு மூவி புக் பண்ணுறதுனால அது ஏதோ வகையில் எரராக மாற்றுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பொறுமையாக, பதமாக, பக்குவமாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தோது பார்க்கணும். ஓகே, காசு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரியான உழைப்பு, திறமை, தகுதி அப்படின்ற மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது. ஓகே, அதனால் காலங்காத்தால் வந்தீங்க அப்படின்னா ஏதாவது தோது செஞ்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. விலங்குகள் மாதிரி ஒருத்தர் துன்புறுத்திக்கிட்டு, பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிக்கிட்டு, பாத்ரூமில் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு, இருக்கிறத வச்சு தோது பார்த்துக்கிட்டு அன்றைக்கி நான் பொழப்பே போயிடுது. அவ்வளோதான். யாரோ சம்பாரித்து வச்சாங்கன்னா செலவு பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது எப்படி தோதாகும்? இப்போ தேவ் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸ் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த எல்லா கேஷுமே எனக்கு திரும்ப கிடைக்கும். ஓகே, அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சரியான அளவு நிர்வாகவியல் இருக்கும். ஓகே, அப்படின்றப்போ நான் சம்பாரித்தேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ அந்த கேஷ் திரும்ப நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, நீங்கள் தான் என்கிட்ட ஏமாற்றி வாங்கிக்கிட்டு அந்த காசை நீங்கள் தோது பார்த்துக்கிட்டு என்ன நிராகரிக்குன்னு நினைக்காதீங்க. அந்த கேஷ் எப்படி மற்ற நபர்களுக்கு கிடைக்கும்? ஓகே, ஒரு சில நபர்களுக்கு சேல்ரி தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் போனஸ் கிடைக்கும், அவ்வளோதான். என்னென்னமோ நினச்சிக்காதீங்க. 100 கோடி கொடுத்துட்டாரு, ஓகே இதுக்கப்புறம் டைரக்டர் தேவை கிடையாது, ஸ்டூடியோ தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில், ஒரு விதமான நிலையில், ஏதோ ஒரு வகையில் ஒரு சொல்லாடல் நிலையில் முன்னிலைப்படுத்தி ஏதாவது தோது பார்க்கலான்னு நினைக்கிறத கூட நடிகர் கரண் நினைக்கிறேன். தோதாகாது. ஏதாவது டெபாசிட் ரெசிப்டாக ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட ஏதோ ஒரு மூவி புக் பண்ணுறது தோது பார்க்கலாம். ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அப்போனா தான் தோதாகும். அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆஃபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அடுத்தடுத்த நிலையில் ரெடியாக இருக்கணும். எதுவுமே தோதாக மாட்டேங்குது, புரிய நெகட்டிவ் மட்டும் பாஸ் பண்ண தெரியுது, அவ்வளோதான். இந்த மாதிரி நிலையில் எப்படி தோது பார்க்குறது கொஞ்சம் சிரமம்தான். படிப்படியாக தான் தோதாகும். அதர் ஸ்டூடியோவும் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஆனால் நமக்கு ஆல்ரெடி நிறையா கான்செப்டில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே நிறையாவே புக் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே புதுசாக தோது பார்க்கணுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் அப்ராட் கண்டிஷனில் தான் நிறையா மூவிஸ் புக் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, அடுத்து வார்ம் அப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வெண்ணெய் வேணுங்க டைரக்டர் சார், நெய் வேணும், வெண்ணெய் வேணும் அப்படின்னா முதல்ல பால் வேணும். பாலிலிருந்து தான் நெய்யும் வெண்ணெயும் கிடைக்கும். பால் வேணும்னா மாடு வேணும். மாடு வேணும்னா மாட்டுக்கு தேவையான அந்த வேளாண்மை பொருள்லாம் தேவை. அதுக்கப்புறம் காளை மாடு தேவை.
அதுக்கப்புறம் காலம் மாறினா இவங்களும் நிலம் தேவை. நிலம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சூரிய ஒளி, இந்த சந்திர ஒளி, நிலப்பரப்பு, நீர்நிலை எல்லாமே தேவை. அப்படின்னா தான் தோதாகும். எதை பற்றியும் கவலைப்படாமல் டேரெக்டாக நெய் வேணும் வெண்ணெய் வேணும்னா எப்படி கிடைக்கும்? அதனால் தோது பார்க்கணும். ஒவ்வொரு படிநிலையிலேருந்துமே எல்லா வகையிலையும் தோது பார்த்தா தான் கிடைக்கும். அதனால் எல்லா நிலையிலையும் தோது பார்க்கணும். அப்போனா தான் தோதாகும். நான் மூவியில் நடிக்கணும் அப்படின்னா நிறையா எனக்கு வார்ம் தேவை. ஒரு சர்ஜரி பண்ணணும், மைக்ரோ சிப் இருக்கா அப்படின்ற ஒரு டவுட்டாக இருக்குது, ஸ்கேன் பண்ணணும், பல்லுக்கு கம்பி போடணும், ஜிம்முக்கு போகணும், யோகாசனம் பண்ணணும், நிறையா மெடிடேஷன் செய்யணும், நிறைய நாலேஜ் கோர்ஸ் சம்மந்தமாக புக்ஸ் எல்லாம் படிக்கணும், இதில் நிறைய லாங்குவேஜஸ்லாம் பேசணும், எழுதணும், அதெல்லாம் கற்றுக்கணும். அப்போனா தான் தோதாகும். காலையிலே சொல்லலாம் நிறையா விஷயம் தோதாங்க. ஆனால் நான் ஒரு USA, எனக்கு இப்போ தான் பகல், இப்போ தான் எனக்கு தோதாகிற மாதிரி இருக்குது. அதனால் எவ்வளோ காசு செலவானாலும் பேசாமல் USA போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். ஏன்னா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இரவு பகல் தான் எனக்கு தோதாகுது. இப்போ எனக்கு USA பகலாக இருக்கிறப்ப எனக்கு நல்லா இருக்குது. அதனால் இந்த நிலையானது அந்த மாயன்கள் மெக்சிகோ போனதுலேருந்து அந்த வேவ் லென்த்லேயே இருக்குது. அதனால் இயல்பு நிலையே USA தான். அதனால் USA நாட்டுக்கு தோது பார்த்தா தான் எனக்கு தோதாகும். என்னோடய இரவு பகல் ஒரு பெரும்பாடாக இருக்குது. அவ்வளோதான், நைட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எதுவுமே தோதாகாது. ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லாம் தோது பார்க்கணுன்னு தோணுது. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, அதனால் நான் என்னுடைய பாதையில் நான் பயணிக்கிறேன். அவ்வளோதான். ஏதோ கேஷ் தேவைப்படுதா, கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ கேஷா, கம்பெனிக்கு இவ்வளோ கேஷா, அவங்கவுங்களுக்கு இவ்வளோ கேஷா, எனக்கு தோதாகிறப்ப நானே உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ஓகே, மற்றபடி என்னுடைய பாதையில் தான் நான் பயணிக்கணும். ஓகே, சரி. அடுத்து இந்த சோப்பனாங்க வச்சு தோது பார்க்குற வேலையெல்லாம் நிறுத்திட்டு அவங்கவுங்க தனிநிலையில் தோது பார்த்தா தான் அந்த தீர்வு கிடைக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா சரீரம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நிறைய விஷயம் தோது பார்க்கணும். அதே மாதிரி ஆத்மா அப்படின்ற நிலையிலையும் நிறைய விஷயம் தோது பார்க்கணும். அவங்களோட ஆத்மாவுக்கு அவங்கவுங்க தான் தீர்வு காணணுமே தவிர இன்னொருத்தர் தீர்வு காண்றதுன்றது தோதாகாது. அதனால் சோப்பனாங்கி பாதை தனி பாதை, அந்த பாதையில் நீங்கள் பயணிக்கணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு தனி பாதை, அதெல்லாம் அடுத்த படிநிலையை கடந்து போகணும். கடந்து போகலை அப்படின்னா தான் மாறும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கவுங்க தனிநிலையில் ஈடுபாடு தான். இப்போ நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னா நான் தான் ஸ்டூடியோ அமைச்சு அவங்க இருக்கக்கூடிய நபருக்கெல்லாம் ஒரு ஆஃபீஸ் அமைச்சு மந்த்தான ஒரு சேல்ரி கொடுத்து என்ன எதுன்னு தோது பார்க்குறேன். ஓகே, அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட நிலைக்கு அவங்கள தான் தோது பார்க்கணும். ஓகே, இதுதான் தீர்வு. ஓகே, சரி. அடுத்து என்ன தோதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த சாபத்தால் நமக்கு நிறையா விஷயம் தமிழ்நாட்டில் தோதாகிறன்றது சிரமம்தான். ஸ்ரீலங்காவில் தோதாகும். ஆனால் நம்ம கேஷ் மூவி அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான், ஏதோ பிஸ்னஸ், அவ்வளோதான். அதனால் அப்ரா கண்டிஷன் தோது பார்க்கணும். இந்த என்டர் ஒர்க் எல்லாமே ஒரு தொகுக்கணும். அதுக்கப்புறம் என்ன, நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், புக் பண்ணணும், வார்ம் அப்பாக ரெடி ஆகணும். கேஷ் தேவைப்படுது, வீடு தேவைப்படுது, காரு தேவைப்படுது. அடுத்தடுத்த படிநிலை நோக்கி முன்னேறி போகணும். நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவுமே தோதாகாது. நம்ம தான் எல்லாத்தையும் தோதாக அமைச்சிக்கணும். ஓகே, சரி. அடுத்த தகவல், ஸ்டாலின் அவர்களை டிஸ்கஷன். நீங்கள் நிறையா புக்ஸ் படிக்கணும். நடக்கக்கூடிய நிகழ்வுக்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது. ₹1 கோடி காசு கொடுத்தாலும் அது பயன்பட மாட்டேங்குது, திரும்ப எரராக தான் மாறுது. பாருங்களேன், காசு சம்பாரித்தா எல்லாம் சால்வ் ஆகிரும், காசு கொடுத்தா சால்வ் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பயும் சால்வ் ஆகலை. நிறைய ஆத்ம நிலையை சால்வ் பண்ணால் மட்டும்தான் சால்வ் ஆகும்.
சரியான தீர்வுனா மட்டும்தான் சால்வ் ஆகும். நம்ம என்னென்னமோ ஏதோ குறுக்கு வழியில் போய்க்கலாம், அப்படி போய்க்கலாம், இப்படி போய்க்கலாம் நினச்சா அது சால்வே ஆகாது. அதனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒரு பிரயோஜனமாக, ஏதாவது ஒரு லாபமாக, ஏதாவது ஒரு நன்மையாக, ஏதாவது ஒரு விஷயம் தோதாச்சுன்னா நிறையா விஷயம் தோது பார்க்கலாம். இப்படியே இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த படிநிலையும் யாராத்தான் மாறும். அதனால் முன்னேற்றமான பாதை நிலைக்கு நகரணும். ஓகே, அதனால் இந்த ஆர்டிஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் நேரில் வந்தீங்க அப்படின்னாலோ, டைரக்டர்ஸ் எல்லாம் நேரில் வந்தீங்க அப்படின்னாலோ, ப்ரொடியூசர் ஏதாவது தோது செஞ்சு காசு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அடுத்த படிநிலையை நோக்கி முன்னேறி போகலாம். அல்லது இருக்கிறத வச்சுலாம் தோது பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு சில பேர் பகல் பொழுதை டைம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு அதிலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் பொறுமையாக காத்துருங்க. இப்போதைக்கு பக்தி நிலையில் தான் நமக்கு நிறைய விஷயம் தோதாகும் போல் இருக்குது. அதனால் பக்தி யோகம். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.